சித்துமா. நாங்க இப்ப என்ன பண்றது? அவன் உங்ககிட்ட வரட்டும், நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். இது கோவில்னால கன்ஃபியூஸ் பண்ண முடியாது. அதுவும் இல்லாம ஷூட் பண்ணா பப்ளிக்லாம் பேனிக் ஆயிடுவாங்க. அவன் உங்க பக்கத்துல வந்ததும் நான் சாமி கும்பிட்ற மாதிரி அவன் பக்கத்துல வந்து நின்று அவன் நெத்தி போட்டுல துப்பாக்கியை வச்சு லாக் பண்ணி கோயிலை விட்டு வெளியே இழுத்துட்டு போயிடுவேன். இதுதான் நம்ம பிளான். என்ன தங்கம், மாமா பார்த்த சந்தோஷத்துல ஓடி வந்து கட்டிப்பிடிப்பேன்னு பார்த்தா இப்படி முகத்தை திருப்பிக்கிறா? ஓ, லேட்டா வந்தேன்னு கோமா? சாரி. சித்துமா, இனிமே மாமா கிட்ட எப்படிலாம் நடந்து கூடாதுடா. ஏன்னா இந்த இருக்கு பாரு தாலி, இதை நான் கொஞ்ச நேரத்துல உன் கழுத்துல கட்ட போறேன். அதுக்கப்புறம் நீ யார் எனக்கு? பொண்டாட்டி. சரியா? சமத்து. சார், கீழே இருக்கு, இறக்கியோ. போலீஸ்டா. ஏய், போலீஸ்டா. ஏய் ஏய் ஏய், சித்ரா, ஐயோ, நேக்கு கூட தெரியாது. ஆளு விடுங்கோ. ஏங்க? ஐயோ ஐயோ. டேய், வேணாம், கத்தியை கீழே போடு. ஏண்டி, நான் அவ்வளவு சொல்லியும் நீ போலீஸ கூட்டு வந்திருக்கல. கடுத்து உன் புருஷன் என்ன ஆகிறான்னு மட்டும் பாரு. ஏய், போயா பின்னாடி போ. நீ பக்கத்துல வந்து அவ கழுத்து அறுத்துருவேன். இங்க பாரு, நான் சொல்றத கேளு. ஒழுங்கா கத்தியை கீழே போட்டு சரண்டர் ஆயிரு. அக்கா, போன விஷயம் எனக்காச்சு. சித்ராவை பாத்தீங்களா? அவ எங்க இருந்தா? பார்த்தோம் ஜெயந்தி. ஆனா நாங்க முதல்ல ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கும்போது சித்ரா அங்க இல்ல. எனக்கா சொல்றீங்க? எங்க போனா? நாங்க போகும்போது அவ ரெஸ்ட் ரூம் போயிருந்தா. ஹாஸ்பிட்டல்ல தான் அவ இருந்தா. ஐயோ, ஒரு நிமிஷம், நாடியே போயிட்டுங்கா. ஏம்மா, இந்துவும் சித்ராவும் எங்கம்மா? உன் கூட வரலையா? இல்ல மாமா, டாக்டர் நிறைய டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்க டெஸ்ட் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரிப்போர்ட் வந்ததும் டாக்டரை பார்த்துட்டு வரதா சொல்லியிருக்காங்க. சரி சரி சரி. ஏம்மா உன் முகம் பதட்டமா இருக்கு? எதுவும் பிரச்சனையா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. வெயில்ல போயிட்டு வந்தேன்ல, அதான் கொஞ்சம் டயர்டா இருக்கு. ஓ, அக்கா, தண்ணி காப்பி ஏதாவது குடிக்கிறீங்க? ஐயோ இல்ல, அதெல்லாம் வேண்டாம். அக்கா ஏதோ பதட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. எதையோ மறைக்கிற மாதிரியும் இருக்கே. என்னவா இருக்கும்? கடவுளே, அவங்க போயிருக்கிற இடத்துல எல்லாம் நல்லபடியா நடக்கணும். என் பொண்ணுக்கும் கருணாவோட உயிருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது. சித்ராவை வச்சுதான் கருணாவை காப்பாற்ற போறதா சொல்றாங்க. என்னதான் சித்ரா தைரியமா சரின்னு சொல்லியிருந்தாலும் ஒரு அம்மாவா எனக்கு அதை கேட்டதுல இருந்து மனசு பதப்பதைக்குது. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு
அவங்க பத்திரமா வீடு வந்து சேரணும். அதுக்கு நீதான் அவங்களுக்கு துணையா இருக்கணும். வா ஏய், வாடே யாய் வா வாடினா ஏய் பாத்தில உங்க நொண்ணே இவ இந்த நிலைமையில இருக்கும்போதே அவ அந்த ஆட்டம் போறாளா? நான் கொஞ்சம் அடிக்கிறவா? டேய் போன குறா. இதை இவனும் பார்த்தா கதறல் கரெக்டா இருக்கும். டேய் அவன் கண்ணு தெரியற மாதிரி ஒரு ஓட்டையை போட்டு விடு. சரி மச்சான். டேய் டேய் போதும்டா, இவன் பார்த்தா போதும். போ 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 பின்னாடி போ. கதிர் வீடியோ கால் பண்றான். எடுத்து பேசுங்க. நல்லா பாருடி, இப்போ உன் கண்ணு முன்னாடியே லைவா சித்ரா கழுத்துல தாலி கட்டதை காட்டிட்டே உன் புருஷனை கொல்ல போறேன். லைவ்ல நல்லா பாரு. அவளை எதுவும் பண்ணிடாத. நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். அவளை விட்டுடு. அப்படியா? நீ இவ்வளவு கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். 2 பேர்ல உனக்கு யார் ரொம்ப முக்கியம்னு சொல்லு. உன் புருஷனா இல்ல இந்த சித்ரா வேணுமா? சொல்லு. எனக்கு 2 பேருமே முக்கியம். ஏய் நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். ஆனா நீ அதை சரியா பயன்படுத்திக்கல. உன்கிட்ட நான் அவ்வளவு சொல்லியும் போலீஸ கூட்டு வந்திருக்க. இப்ப காட்ட நீ நான் உனக்கு யாருன்னு. ஏய் நான் பண்ண தப்புக்கு நீ எனக்கு தண்டனை கூட நான் ஏத்துக்கிறேன். ஆனா அவங்கள விட்டுட்டு எதுவும் பண்ணிடாத. சித்ரா பாவம், சின்ன பொண்ணு. அவ வாழ்க்கையை கெடுக்காத. நீ எவ்வளவு கெஞ்சினாலும் உனக்கு மன்னிப்பே கிடையாது. நீ ஏற்கனவே நிறைய தப்பு பண்ணிட்ட. அதனாலதான் உனக்கு எங்க அடிச்சா வலிக்குமோ அதை நான் இப்ப பண்ண போறேன். டேய் போன போடுறா. இங்க நடக்கிறத ஒண்ணு விடாம அவள்கிட்ட காட்டுறா.